இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். இயேசு 2 படகை பார்க்கிறாரு. அதுல ஒண்ணு சீமோனுடையது. அதுல ஏறி அவர் பிரசங்கம் பண்றாரு. அதுக்கப்புறம் அவனை சற்று ஆழத்துல தள்ளிட்டு போய் வலைய போடுன்றார். அவன் எப்படிப்பட்ட நிலையில இருந்தான்? அன்னைக்கு ராத்திரி முழுவதும் மீன் பிடிக்க பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட கிடைக்காததுனால ஏமாற்றத்தோடு வலையை அலசிட்டு இருந்தவன் இயேசுநாதரை போட்டில் ஏற்றி அவருடைய வார்த்தைகளை பொறுமையா கேட்டு அவர் சொன்னபடியே வலையை போடுறதுக்கு முன்னாடி சொல்றான், ஐயரே, ராத்திரி முழுவதும் நான் இங்கதான் பிரயாசப்பட்டேன், ஆனா நீங்க சொன்ன அந்த வார்த்தையில நான் போடுறேன்னு போட்டான். வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக அந்த 2 படகுகளும் அமிழத்தக்கதாக மீன் கிடைச்சிது. அவங்களுக்கே பிரமிப்பு உண்டாயிட்டு. இயேசு கண்ணால பார்த்த அந்த 2 படகுகளும் இப்ப மீன்களினால் நிறைந்திருந்தது. ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, யாரா இருந்தாலும் உங்களை கர்த்தர் பார்க்கிறார். உங்க வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறார். உங்க வேலையை கர்த்தர் பார்க்கிறார். உங்க படிப்பை கர்த்தர் பார்க்கிறார். உங்க பிசினஸை கர்த்தர் பார்க்கிறார். உங்க மினிஸ்ட்ரியை கர்த்தர் பார்க்கிறார். உங்களுடைய அத்தனையும் அவர் பார்க்கிறார். இல்ல எது வெறுமையா இருக்குதோ அது எல்லாம் நிரம்ப போது உங்களுக்கு பிரமிப்பு வரப்போகுது. நீங்க நினைக்கலாம், நான் இதை வேணும்னா வெறுமையா போட்டிருக்கேன், எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கேன் தெரியுமா, எவ்வளவு உழைச்சிருக்கேன் தெரியுமா, இதுக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுத்துருக்கேன் தெரியுமா, எவ்வளவு எஃபோர்ட் இதற்காக நான் கொடுத்துருக்கேன் தெரியுமா, எவ்வளவு முதலீடு நான் பண்ணியிருக்கேன் தெரியுமா, எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் தெரியுமா. ஆனா ஃபெயிலியர்னு இருக்க, எம்டின்னு இருக்க, விரக்தின்னு ஒரு நிலைமை வந்திருக்கு, டிசப்பாயின்மெண்டால இருக்கு. நான் ஒரு நாள் இப்படி ஒரு சூழ்நிலையை சந்திச்சது இல்லையே, இப்படி எம்டி ஹேண்டடா வீட்டுக்கு போனதே இல்லையே, கேட்கறவங்களுக்கு ஏன்டா நீங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு நிலைமை வந்தது இல்லையே அப்படின்னு நீங்க இருக்கலாம். ஆனா இது எதுவாக இருந்தாலும் கர்த்தர் பார்த்ததுனால அதெல்லாம் மாறப்போ, உங்க ஏமாற்றம் மாறப்போகிறது, உடைய தோல்வி மாறப்போகிறது, உடைய வெறுமை மாறப்போகிறது. நீங்க இதுவரைக்கும் இப்படி ஒரு நிலைமையை சந்திச்சதே இல்லைன்னு தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் அதை மாத்தி இப்படி ஒரு நிறைவை, இப்படி ஒரு திருப்தியை, இப்படி மிகுதியானதை நான் பார்த்ததே இல்லைன்ற ஒரு ஆச்சரியமான அனுபவத்தை கர்த்தர் தரப்போகிறார். அப்ப கர்த்தருடைய கண்கள் பார்க்கிற எல்லாவற்றிலும் நிறைவு. உங்க வாழ்க்கையில நம்ம குறைவு இருக்காது. உங்க வாழ்க்கையில நம்ம வெறுமை இருக்காது. நீங்க வெறுங்கையா இருக்க மாட்டீங்க. ஏமாற்றத்தோடு வேலையில இருந்து திரும்பி போக மாட்டீங்க. தொழில தோல்வி அடைஞ்சு நீங்க போக மாட்டீங்க. எதுவா இருந்தாலும் உங்களுக்கு அதுல பிரமிப்பை தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வார்த்தையின்படி செயல்படுங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை மட்டும் கவனிங்க. அதை நீங்க செய்யறதுக்கு உங்களுடைய அனுபவத்தை குறுக்க கொண்டு வராதீங்க. அந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு நீங்க நினைச்சதுதான் செய்யணும்னு சொல்லி தடை போடாதீங்க. வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி நடங்க. ஆண்டவர் உங்களுடைய வெறுமையிலே நிறைவை தருவார். பரிசுத்த பிதாவே, யாரெல்லாம் வெறுமையா இருக்கிறார்களோ, குறைவுகளோடு இருக்கிறார்களோ, நிறைவை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.